வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு பர்மீஸ் எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்டியான ரெசிபியும் கூட. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிடுங்க. அதில் ஒரு குழிக்கரண்டியை வச்சுருங்க. தண்ணியோட லெவல் கரண்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை கரண்டியில் உடச்சி ஊற்றிடுங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முட்டை நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த முட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு முட்டையும் நான் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு வெங்காயம்லாம். ஸோ இப்போ ஆனியனை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ மீதி இருக்கிற ஆயிலில் ஒரு 3 பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 2 மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடலாம். கூல் ஆனதும் இதை அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இதை ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு இல்லை, குறைன்னு இருந்தால் போதும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு முட்டை மேலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அது மேலே ஃப்ரை பண்ணியிருக்க பூண்டை நல்லா லெவல் பண்ணி சேர்த்துருங்க. அது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை தூவிடலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வேக வச்சிருக்கிற அடுத்த முட்டையை டாப் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் பர்மீஸ் பேஜோ எக் ரெடி ஆயாச்சு. இதை உடனே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.